Now the technology improvement so much la. எல்லா டோல்கேட்டில் நிற்கவே தேவையில்ல, நின்று சில்லறைக்கு இல்லை நின்று வெயிட் பண்ணி போக வேண்டியதாக இருக்குது. அதே மாதிரி இந்த டெஸ்லா காரும் அப்படி தானே, ட்ரைவே பண்ண தேவையில்லை, ஜாலியாக போகலாம்ல. யோசிச்சு பாரு, எல்லா வண்டியும் இன்ஜினை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு எல்லாமே எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் மாறினா என்ன ஆகும்? ஊரில் டிரைவிங் தெரியாதவங்களாம் வண்டி ஓட்டுவாங்க சொன்னால் அப்படிங்கிறதுக்காக இல்லை. ஸோ எப்படி பார்த்தாலும் என்னென்னா, வெஹிக்கிளை நீ ரீப்ளேஸ் பண்ணணும். அதாவது ஆல்ரெடி இன்ஜின் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லையா, நீ இன்ஜினை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு நீ ஒரு வெஹிக்கிள் கொண்டு வரணும் அப்படின்னா அது அவ்வளோ ஈஸி கிடையாது. கார் இப்படியே தான் இருக்கணும், நம்மளுக்கு இப்படி தான் ஓட்ட பிடிக்கும், இப்படி தான் இருக்கும். ஆனால் அதுக்கு பதிலாக முன்னாடி இருக்கிற இன்ஜின் காலி அப்படின்னா சென்டர் ஆஃப் கிராவிட்டி எல்லாம் மாறும். ஸோ அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய மற்ற சமாச்சாரங்கள் எல்லா டோட்டல் டிசைனே நம்ம சேஞ்ச் பண்ணி மாற்றி ஆகணும்ல. கரெக்டு தான். அப்போ என்ன பண்ணுவோம்னா, நம்ம இது பேஸ் பண்ணி ஒரு ஒர்க் ஷாப்பே ஒன்று போட்டுருவோம். ஒரு 1 day ஒர்க் ஷாப் ஆன வெஹிக்கிள் டிசைன் பக்காவாக இருக்கும்ல. வெஹிக்கிள் கொடுத்து ஓட்டவெல்லாம் விட வேண்டாம், அந்த வெஹிக்கிள் டிசைன் பண்ண போகிறோம். ஏன்னா வெஹிக்கிள் டிசைன்னா என்னென்னா சும்மா பேட்டரி மட்டும் மாற்றிட்டா ஓகே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பாங்க நிறைய பேர். ஆனால் அப்படி கிடையாது. ஏன்னா இப்போ இன்ஜின் வந்து முன்னாடி இருந்து இன்ஜின் போயிடுச்சுன்னா சொன்னபடி வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து சேஞ்ச் ஆகிடும். அப்போது நம்ம ஒரு பேட்டரி வைக்கணும் அப்படின்னா எங்கே ப்ளேஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தெரியணும். அப்புறம் பேட்டரி கொண்டு வரோம், மோட்டர்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுறோம். இப்போ இந்த முன்னாடி உள்ள எல்லா செட்டப்புமே டோட்டலாக சேஞ்ச் ஆகும், ஏன்னா ஒவ்வொரு இடமும் சேஞ்ச் ஆகும். பட் கேபின் வந்து நம்மளுக்கு இந்தளவு தான் இருக்கணும், இதுதான் ஸ்டாண்டர்டு. இப்போ இது என்ன ஸ்டாண்டர்டு, இந்த ஸ்டாண்டர்டு எங்கே போய் பார்க்கணும், வண்டியோட வெயிட் எவ்வளோ இருக்கும், அதுக்கு தகுந்த மாதிரியான என்ன மாதிரி மோட்டர் கொடுக்கணும், அந்த மோட்டருக்கு தகுந்த மாதிரி பேட்டரி எப்படி கொடுக்கணும், பேட்டரி சார்ஜ் கெப்பாசிட்டி எந்த மாதிரி பேஸ் பண்ணணும், இது எல்லாமே இருக்குதுல்ல. ஆனால் இப்போது இன்னும் பேட்டரி கார் ரிலீஸ் ஆகாத காரணமே இந்த பேட்டரி பிரச்சனை தானே. இருக்கட்டும், அதுவும் எப்படியா இருந்தாலும் கண்டுபிடிச்சிடுவாங்க, டெக்னாலஜியாக யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க போகிறாங்க. பட் என்னென்னா, இந்த மாதிரி ஒரு டிசைன் வந்து நீ ஒரு வெஹிக்கிள், ஒரு காராக இருக்கட்டும் இல்லை பைக்காக இருக்கட்டும், நீ இன்ஜினை ரீப்ளேஸ் பண்ணி பண்ணணுன்னா அது டிசைன் பண்ணுறதே பெரிய விஷயம். ஸோ அந்த டிசைன் எப்படி பண்ணணும், என்ன மாதிரி சாஃப்ட்வேரில் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து ஒர்க் ஷாப்பில் பண்ணிப்போம். இது 1 day ஒர்க் ஷாப், நான் சொன்ன மாதிரி 1 day ஹேண்ட்ஸ் ஆன் ஒர்க் ஷாப்பாக நான் வெஹிக்கிள் டிசைன் அப்படின்னு வச்சுருவோம். எப்போ வைக்கலான்னா, வெள்ளிக்கிழமை வச்சுப்போம். 5ஆம் தேதி 5/8/2022 வெள்ளிக்கிழமை மார்னிங் 10 o'clock ஸ்டார்ட் பண்ணி ஈவினிங் ஒரு 5 o'clock முடிக்கிற மாதிரி பார்த்துப்போம். இது வந்து லஞ்சு நம்ம ப்ரொவைட் பண்ணிவிடுவோம், பார்ட்டிசிபேஷன் சர்டிஃபிகேட் கொடுத்துருவோம். ஃபீஸ் வந்து 1000 rupees per head ஒரு 1 day ஒர்க் ஷாப்புக்கு. இப்போ சாஃப்ட்வேர் என்ன சாஃப்ட்வேர் சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, சாஃப்ட்வேர் நம்மளுக்கே தெரியும், நம்ம வந்து அந்த சாஃப்ட்வேர்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஸோ உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ, ஒரு க்ரியோ தெரியுமா, க்ரியோலேயே பண்ணுங்கள் அந்த டிசைனை, இல்லை சால்டோஸ் தெரியுமா, சால்டோஸ்லேயே பண்ணுங்கள். இதில் தான் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் மேட்ரு கிடையாது. பட் டிசைன் அப்படிங்கிறது சாஃப்ட்வேர் மட்டும் கிடையாதுங்கிறது தான் நம்ம நிறையா வீடியோவில் சொல்லிட்டோம், நிறையா பேர்த்திட்டையும் சொல்லிட்டோம். அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அது அவங்களுக்கு பிடிச்ச என்ன சாஃப்ட்வேரோ, எனக்கு க்ரியோ ஆல்ரெடி தெரியும் சார், சால்டோஸ் கற்றுக்கலாம், எனக்கு அதில் கொடுங்க ஒர்க் ஷாப் அப்படின்னா அதில் நீங்கள் கற்றுக்கலாம். சாஃப்ட்வேரை பொறுத்தளவுக்கு அது அவங்களுடைய சாய்ஸில் விட்டுருவோம். மீதி இருக்கிற எல்லா ஆஸ்பெக்ட்டும் டிசைன்னா என்ன, இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் இப்போ தான் ஒரு ஸ்க்ராட்சிலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா என்னெல்லாம் பார்க்கணும், அந்த ட்ராயிங் ஷீட் செலெக்ஷன்லேருந்து மெட்டீரியல் செலெக்ஷனு, அந்த சென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ் எல்லாமே இதில் வரும். ஏன்னா சேசிஸ் டிசைனே சேஞ்ச் ஆகும் எனக்கு தெரிஞ்சு. ஸோ அப்போ அது மொத்தமாக சேசிஸ் டிசைன்லேருந்து வீல் பேஸில் இருந்து, வீல் ட்ராக்கிங்கில் இருந்து, கீர் பாக்ஸ் சிஸ்டம்மு அண்ட் தென் இந்த எலக்ட்ரானிக் சிஸ்டம்மு, இது எல்லாமே சேஞ்ச் ஆகும். இது இல்லாமல் ஹைப்ரிட் பைக்கில் வேறு வருது, அதை பற்றி ஒரு ஜென்ரலாக ஒரு சின்ன டிஸ்கஷன் மாதிரியும் கொடுத்துருவோம். அப்போது இதெல்லாம் வச்சு ஒரு பக்காவான ஒர்க் ஷாப்பு தண்டமணி தரையை எடுக்க விட்ருவோம். அவர் ஆல்ரெடி R&D பண்ணிகிட்டு இருந்தார் இல்லையா வெஹிக்கிள், அதை பேஸ் பண்ணி அவரோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ண விடுவோம். ஸோ பக்காவாக இருக்கும் ஒரு 1 day ஒர்க் ஷாப்பு, நல்ல நாலேஜ் கெயின் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணிப்போம். ஸோ இந்த 1 day ஒர்க் ஷாப் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு வந்து வெப்சைட்டில் லிங்க் கொடுத்துருங்க. அந்த வெப்சைட்டோட லிங்க்கையும் மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்போம், அதை நீங்களும் செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிட்டு பசங்க அட்டன் பண்ணாங்கன்னாவே ஓகே சூப்பர். வேறு எதாவது டவுட்னா நம்பரும் கொடுத்துருங்க, ஆஃபீஸ் நம்பரும் கொடுத்துருங்க, என்னோடய நம்பரும் கொடுத்துருங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்டிங்கன்னா பக்காவாக டவுட்னா கூப்பிட்டு கேட்டுக்குருவாங்க, ஒர்க் ஷாப் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவாங்க. ஸோ கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது இல்லாமல் இப்போ நம்ம காலேஜ் படிச்சுட்டு இருக்காங்க இல்லையா பசங்க, ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து இன்டர்ன்ஷிப் நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க. ஸோ அவங்களுக்குலாம் நம்ம இன்டர்ன்ஷிப் அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம். டிசைன் லெவலில் இப்போ நிறையா கம்பெனிஸ் இன்டர்ன்ஷிப் நம்மளுக்கு கிடைக்க மாட்டேது. பட் அது இல்லாமல் ஜென்ரலாக ஒரு குவாலிட்டி ப்ரொடக்ஷன் அது ரிலேட்டடாக வந்து நம்மளுக்கு இன்டர்ன்ஷிப்ஸ் நிறையா கம்பெனிஸில் கிடைக்கும். அப்படி கிடைக்கிற கம்பெனிஸ்லாம் நம்ம வந்து இன்டர்ன்ஷிப்பும் காலேஜ் படிச்சுட்டு இருக்கிற பசங்களுக்கும் நம்ம வந்து பண்ணி கொடுக்கலாம். ஸோ யாருக்காச்சும் தேவை இருந்துச்சு, நீட் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ வேறு ஏதாவது சொல்லணுமா, எல்லாம் சொல்லிட்டேன்னா ஓகே. அப்போ தேங்க்யூ.